ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை பெற்றுள்ளதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை. தாயே, நாங்கள் அனுதினமும் தங்களை பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். நாங்கள் அனைவரும் இன்றைய காலை தியானத்திற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். Shine.
साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது இரண்டு கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் இந்த தியானம் நாங்கள் முழு கவனம் செலுத்துவதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயே, எங்களை எப்பொழுதும் சமநிலையில் நிலைத்திருந்து தியானத்தினுள் ஆழ்முகமாக நாங்கள் செல்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. மெதுவாக நமது கவனம் நமது இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியும் இடா நாடியில் உள்ள சக்கரங்களையும் பாதித்துள்ள அனைத்து எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. தாயே, தங்கள் அருளால் எங்களின் விருப்பங்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறதம்மா. நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக மாறும் பொழுது எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. தாயே,
தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள். நாங்கள் அந்த நிலையில் வலிமையோடு இருப்பதற்கு கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியும் பிங்களா நாடியில் உள்ள சக்கரங்களையும் பாதித்துள்ள அனைத்து எதிர்மறைகளையும் தோஷங்களையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர் அம்மா. தயவு செய்து எங்களின் செயல்களில் தங்களின் சக்தியையும் விவேகத்தையும் ஞானத்தையும் தந்து அருள் புரிவதுடன் நாங்கள் யார் என்ற உண்மையை அறிந்து கொள்வதற்குரிய தூய்மையான அறிவையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் மட்டுமே நிலைத்திருப்போம் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் அந்த நிலையில் வலிமையோடு இருப்பதற்கு மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுஷ்மனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தர்மத்தின் சக்தியான தாங்கள் நாங்கள் யார் என்ற உண்மையை உணர்த்தி இருக்கும் பொழுது நாங்கள்
தர்மத்தின் வழியை பின்பற்றி நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த அமைதி நிலையையும் ஆனந்த நிலையையும் பெற்றிட தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சுரூபம். தயவு செய்து எங்களுக்கு ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம் மற்றும் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணம் முதலிய அனைத்து குணங்களும் எங்களுள் நிரந்தரமாக எப்பொழுதும் நிரம்பி இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை எல்லா சக்கரங்களிலும் நிரப்பிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. தாயே, எங்களது மூலாதார சக்கரத்தை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி. தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ நிர்மல் வித்தையையும் ரசனையையும் படைப்பாற்றல் திறமையையும் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய அறிவையும்
தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு. தயவு செய்து எங்களுக்கு பொறுமையையும் மன அமைதியையும் திருப்தியையும் தர்மத்தையும் எங்களுள் நிரந்தரமாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக மாறியிருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் அருள் ஆசியையும் அவர்களின் கொள்கைகளும் எங்களுள் நிரந்தரமாக நிலைத்திருப்பதற்கும் நாங்கள் சுயம் குருவிற்குரிய கண்ணியத்தையும் நடத்தையையும் எங்களின் செயல்களில் செயல்படுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பாவின் ஸ்வரூபம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தந்தருளுங்கள் அம்மா. நமது கவனத்தை நமது இடது ஹிருதய சக்கரத்தில் வைத்து பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்கள் எப்பொழுதும் எங்களின் இதயத்தில் தங்கி இருக்கின்ற அளவிற்கு எங்களது இதயம் தூய்மையாக இருக்க வேண்டும் அம்மா. நாங்கள் அவ்வாறு வைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்கள் மீது நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. தங்களை பூஜிக்கும் எங்களை தாங்களே பாதுகாக்கிறீர்கள். எங்களை தயவு செய்து மாயையிலிருந்து காப்பாற்றுங்கள். யதார்த்தமான நடப்புகளில் எங்களது கவனம் வைத்திருப்பதற்கும் அருள் புரியுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் அகங்காரத்தை எங்களின் இதயத்திலிருந்து அகற்றிவிடுங்கள். தங்களின் பொற்கமல பாதங்கள்
எங்களின் இதயத்தில் வைத்து நாங்கள் பூஜிக்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற பேரானந்தத்தை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அம்மா. அந்த பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்குள் உண்மை, அன்பு, இரக்கம், மன்னித்தல் குணம், ஆனந்தம் என அனைத்தும் முழுமையாக நிரம்பியிருக்க வேண்டும் தாயே. கவனம் மெதுவாக விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சுரூபம். தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் எப்பொழுதும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தியாக குணத்தையும் மன்னித்தல் குணத்தையும் தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தயவு செய்து எனது அறியாமையினால் நான் ஆத்மாவிற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஆயிரம் இதழ்கொண்ட தாமரையில் அமர்ந்திருக்கும் எங்களின் சகஸ்ரார சுவாமினியை தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு
கூட்டு தியானத்தின் உள்ளுணர்வையும் எண்ணங்களற்ற விழிப்பு நிலையில் நாங்கள் ஒருமித்த அமைதி நிலையை அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களை முழுமையான சஹஜ யோகிகளாக மாற்றி அமைத்ததற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் சகசிரார சக்கரத்தை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. மந்திரம் மகா மந்திரத்தின் மூன்றாவது மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः. நமது கவனத்தை எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். I think yes, most of them need a little bit. You see, in Sahaj Yoga, you are not given any mantra or anything. There's nothing like giving you into a big course, like teaching you one after another any mantra or anything. It's not like that. What you have to know, where the kundalini is, how it is moved, where it is, what is the chakra catching, and what is the mantra. It doesn't take anything. Hardly takes about a week for you to understand the whole thing. But gradually as you start using it, you become proficient and you know how to do it for yourself and for others. There is not much of a thing like a child. When he comes up a little age, it starts picking up language because he has a built-in capacity to create sound. And he does it. In the same way, once you get it, when you get the cool breeze in your hand, you learn it by using it. You understand it yourself. You become yourself quite proficient, and you will be amazed how fast you learn this. You don't have to learn it just like a science book or anything. Just start learning it, that this is the chakra it is catching, because now, say, for example, this chakra is catching. Right side. Now there's a mantra for this is of Sri Krishna. Say, this chakra is catching. Here, then this is the mantra of Jesus Christ. Like that. You must know the mantras and the chakras. But the chakras you just know as absolutely a knowledge which is built in your nerves. You just feel it. This is, now this gentleman is saying it's hot here. Alright, what is that? Hot here means what? That the Sahasrara at the left side. First you cross the Sahasrara on the right side. Now on the left side is there. So that means there is a mantra for that. And that one must be used. If you use that mantra, this will be cleared. Alright? That is how you have to know. And that's why I said it takes time for people sometimes to establish, because first you have to know it and then use it. Come along. Are you come for the first time? Alright, come along. Come along this side. So it is not a difficult thing. It is not at all a difficult thing to learn. It's very easy. You can pick it up in no time. As soon as you start using your hands on other people, please be seated. Please be seated. All right. Just see them, some people come along. Now these people say, who are the latest who have come to Sahaj Yoga? Let's say, the latest ones. Say those who have come about a month back. See, he came back, she came back only 1 month back. And this is his first time. Well, there Monday. Much? Okay, he was there on Monday. Monday, all right. He's got it. But you see, have you been giving vibrations now? Yeah. In 1 month, it's done. So you can imagine. And you know about the chakras now? About the mantras? Yes. Not all. See? That's it. It's very simple. If you pay attention to it, you can do it much faster. There are many people who are here within a month, 1 month's time. They picked up so many things. Many. Within 1 month's time. You sure are. Because you become the knowledge. You start feeling it on your fingers, you know this is the chakra. If this finger is, say, burning, that means your left heart is catching. If your left heart is catching, then you know because it's burning. There's nothing to go to the books or anything to find out. It's just burning, it's there. Isn't it? That means the left heart is catching. Now only you have to know why when the left heart is catching, the decoding only. What does that mean? Your hands will speak, Christ has said, all right? They will speak. I am just decoding it. Now you see for yourself if it is true or not. What does that mean? Left heart means there's a problem on the heart. Maybe the person is over hardworking. He has forgotten about his spirit. The mantra is you have to say, I am the spirit for left heart. It's so simple. Because you have forgotten about your spirit, you are more on the right side in the sense you are more you are an extrovert and more attention is outside, not towards your spirit. Left heart is catching.
You start understanding Sahaj Yoga so well when your vibrations are steady. Now this finger, this is catching. Now this is catching means the person has been to somebody who is unauthorized in spiritual life. Anything. Say ESP, you call it EST, then you have got parapsychology, even psychology. Then you have got other things like all these gurus, false gurus, you can say this aura business. What else is there? Just now he was telling. Supernatural and undernatural and all these things, all alternatives you can think of. Anything you can think of, all these things, and the books and the lamas and the dhammas and everything. Even people who go sort of adhere to a church too much or adhere to Catholicism again, because they are not connected with God and they are unauthorized. But if you have been to a real guru, then immediately I will know. You won't have this problem, and ascent will be very fast if you have been to real guru. But how many are real these days? In the market, only those who are marketing are there, isn't it? In the market, only the buyers and the shopkeepers. It's a marketplace now. So the real gurus are not to be seen. There are, of course, I know there are many real gurus also. But wherever they are not in the market. I'm the only person fighting them and telling them off, see. None of them are willing to come down or to concede to anything. They said these human beings are hopeless. They said 12 years you work for them, then we'll come down. They want me alone to fight the whole thing. Doesn't matter. So now it's a marketplace in which there are buyers and there are simple, naive customers. They just put such absurd things like somebody says, all right, I want to sell a big palace with this and that and all that. Only you have to deposit 2,000 pounds. All right. People will be quite willing to do, oh, what a bargain, let's pay 2,000. And the palace may belong to the queen. If you go there and ask them which palace you want to say, that this is the palace, and that belongs to the queen, you say. This is unauthorized. Unauthorized people who have nothing to do with God, who claim that they have something to do with God, is false, and that's why they catch on this finger. And what do? They use all these techniques. These techniques are called in Sanskrit language as avidya. Avidya means non-knowledge. You can say that is not knowledge. Something anti-knowledge, anti-God. This is anti-God. So for that the mantra is Shuddha Vidya, means the pure technique. Is the mantra. Pure technique is the mantra. Pure means the one that comes from the spirit. Now what they are doing is the pure technique because it's flowing in them. If they are moving their hand, there's a power flowing through them and they are working it out. It's not just a acrobatic thing that is going on. So the pure knowledge, for example, the way they are raising these candles now in my presence, and they themselves are realized souls, it's working out. So this is the pure vidya, is the pure knowledge and pure technique. And those who have not done this have gone to such people, they have put their heads before them, kneeled before them, have done something that should not have been done. So this is it. And that's how if you catch on this thumb, left hand, that means a person has been to somebody like that. But with that, if you have any catch on this void or void here in the stomach part, this is left Swadhisthana, is placed here down below, which moves like that all over, and this becomes right Swadhisthana, this side. Now supposing a person catches all round here, is void, and all round here. Is called as the void. We call it void. It's not the Zen void, but the void is the crossing point, which is the viscera, is the stomach part. Where abdomen, you can call it, abdomen part. And this part, if it is catching, that means these are the 10 principles of the Guru. If this is catching, means you have hurt your principle of Guru, your principle of a master. That means you have gone to some very wrong master. If this is catching,
That means that. Now, just now as I said, his void is catching. The Kundalini will be wobbling there. You can see it with your own eyes also. You can see the Kundalini just, poor things, pulsating there. You can see the whole stomach going into a trauma. And then you have to say the mantra of the primordial master. Anyone you can do it. You see, Guru Nanak's name you can take, Muhammad's name you can take. All of them are prophets. Moses' name, Abraham, all these are there. So if you take their names, the Kundalini can be brought up. You can strengthen that part. Then the Kundalini is pushed up. So all these so-called yogas, also like physical yoga. Now in the physical yoga, you will catch this finger, this one, and this finger. This ring finger here, and this finger. This is heart. Means you are paying too much attention to your physical thing. Anybody who is working also physically too much can also catch this. Plus this. Because when you go into action too much, also, as a result of that, the fumes of your action create your ego. This is one of the biggest problems of the West, you see. They are not aware that they have a ego. But after realization, they start seeing the balloon floating like this. They see that, and then they come and tell me, Mother, I am catching on my right arm. It's a very delicate stuff. You can't tell anybody you have got ego. That you have it, you see. So you have to be very careful when you are talking to them. But actually, so many people felt there is ego in them, so they took to. Even people, when they feel they have too much ego, they take to alcoholism because they are frightened of themselves. They can't just bear. They want to escape that point. So people are quite conscious. But after realization, it becomes a complete understanding because you start feeling a little pain sometimes in this finger. You feel a pain here, and you know that you have got this Mr. Ego just coming up. So then you know how to twist it and take it out. How to bring it out. So you start understanding yourself and you start understanding others. I don't have to tell. You know yourself. Now we have certain things like we use vibrated water for clearing your void. Now what is vibrated water? It is nothing that but these divine vibrations are put into it. And they go and start bombarding that area and try to improve it. We have cured so many people of stomach cancers and all those things with it. Even we can cure what you call blood cancers and things with Sahajya Yoga. So many have been cured. You can cure. You can do it. No problem. You can do it. But what one has to do to be steadily moving about with Sahajya Yoga. Now for example, you have a conception about Christ. Say for example, you have. Now that conception may not be the real conception of Christ. May not be. Maybe. So keep your eyes open. Now what I say in Sahajya Yoga, you can verify it. But do not deny it. First verify it. Supposing you go as a scientist, you have to go and see for yourself, isn't it? You just don't deny at the gate, no, this cannot be true. Because whatever you know is your own conception. Get inside, all right. Now when you get inside, keep your eyes open and see for yourself. And then once you start seeing it, that's the best way is knowing. Because what you see is through your vibratory awareness. For example, now you want to ask a question, say, Mother, is there God? Just ask a question thrice and you'll find the vibrations will increase. It's a fact. But if you ask about TM, you may get even burning. Vibrations will stop. Better ask about God so that we have vibration. Sit down. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. உன்னை நீ அறிந்து கொள். அன்னையின் அருளுரையிலிருந்து ஒரு சிறிய குறிப்பு. முதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிலையான உண்மை. சத்தியத்தை கற்பனையினால் அறிந்து கொள்ள இயலாது, உருவாக்கவும் முடியாது. அதனை சொந்த விஷயத்திற்காகவும் உபயோகப்படுத்த முடியாது. குதிரை மாதிரி கடிவாளம் போட்டுக்கொண்டு நேரான வழியில் சென்று கொண்டிருக்கும் மனிதர்களிடம் உண்மையை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் உங்களையே சார்ந்திருக்க வேண்டும். சத்தியத்தை கிரகித்து கொள்வதற்கும் திறந்த மனதுடன் அறிவியல் ரீதியாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும். யாராவது உங்களுக்கு போதனை செய்தால் உடனே கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். எல்லா மதங்களிலும் தெரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள செய்வது சாஸ்வதமான சத்தியமே ஆகும். உண்மையை தேடி அலையும் போது உங்களால் அதை கண்டறிய இயலாது. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மந்திரம் ஸ்ரீ மாதாஜி சாக்ஷாத். ஓம் பரமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மாதாஜி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. தாயே, தாங்கள் எங்களுக்கு கொடுத்துள்ள அனைத்திற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. இன்றைய நாளில் நாங்கள் தியானத்திற்கு உரிய நிலையில் நிலைத்திருப்பதற்கும் தங்களின் அன்பு உரையை நாங்கள் கேட்பதற்கும் உரிய சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.